அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அன் சலமா ரலியல்லாஹு அன்ஹா قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ما من مسلم تصيبه مصيبة فيقول ما أمره الله إنا لله وإنا إليه راجعون اللهم أجرني في مصيبتي وأخلف لي خيرا منها إلا أخلف الله له خيرا منها أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், இன்னும் இந்த காணொளியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் வாரந்தோறும் யாசீன் ஓதி நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் உலக முஸ்லீம்கள் அமைதிக்காகவும் நாம் துவா செய்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் கேரளாவில் மரணித்த அந்த மக்களுக்காக வேண்டியும் அங்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பேரிடர்களை அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக நீக்கி அருள் புரிவானாக. அந்த இடிபாடுகளில் மரணித்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்தை தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில் பார்த்தோம்னாக்க எந்த கண்ணோட்டத்தில் நம்ம குர்ஆனை பார்க்குறோமோ அதில் நமக்கு வழிகாட்டும். அரசியல்னு பார்த்தோம்னாக்க குர்ஆனில் நமக்கு நிறையா இருக்குது, ஹதீஸுகள்லேயும் நிறையா இருக்குது. அரசியலில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சம்மந்தமாக, குடும்பம் அப்படின்னு பார்த்தாக்க எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற சம்மந்தமாக குர்ஆனில் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கும் போதும் குர்ஆனில் அதுக்குள்ள வழிமுறைகளை இருக்குது. அப்போ ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள் வந்துருச்சுன்னு சொன்னாக்க குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே அவங்க சொல்கிறாங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதாவது நம்ம இன்றைக்கி இந்த வார்த்தையை வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாக்க மௌத்து செய்திக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம், வெறுமனே மௌத்து செய்திக்கு மட்டும்தான். ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு இந்த குர்ஆன் ஆயத்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நம்ம எல்லாமே அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியதான் இருக்குது. நிச்சயமாக எல்லாருமே அல்லாஹ்வின் சுருக்கமான கருத்து தான் இது. எல்லாருமே அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லா வஸ்துமே எதுவாக இருந்தால், உயிர் உள்ள பொருளாக இருந்து உயிரற்ற பொருள் எதுவாக இருந்தால் அல்லாட்டம் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மள்கிட்ட வந்து ஒரு பொருள் மிஸ் ஆயிருச்சு, ஏதாச்சும் ஒரு காசோ பணமோ அல்லது பொருளோ வேறு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, நம்ம கண்ணுக்கு படவே இல்லை அப்படின்னாக்க இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனை முஃபஸ்ஸிரீன் எழுதுறாங்க ஒரு 5 தடவை ஓதிட்டு செலவாத்து ஒரு 3 தடவை ஓதுனோம்னாக்க இன்ஷா அல்லாஹ் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு கிடச்சிடும் இருக்கிறதாக இருந்துச்சுனாக்க. அதோட இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி படித்து காமிச்ச ஹதீஸில் சல்மா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சல்மா அம்மா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன்டே சொல்கிறாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் மாமின் முஸ்லிமின் துசீபுஹு முசீபத்துன், ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அவரை வந்து தொற்றுச்சுன்னு சொன்னாக்க ஃபயகூல் அவர் சொல்லட்டும் மா அமரஹுல்லா, அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதே மாதிரியே சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னாக்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், அல்லாஹ்வின் பக்கமே நம்ம மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதோட நிப்பாட்டிடாதீங்க. நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து சல்மாமா சொல்கிறாங்க, அதுக்கு பிற்பாடு நாயகம் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபி முசீபத்தி, யா அல்லாஹ் இந்த முசீபத்திலேருந்து என்னை காப்பாத்திரு. இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு அப்போதே சொன்னேன் இல்லையா, ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த ஒரு பொருள் தொலையக்கூடாது, அது ஒரு கஷ்டம், இந்த ஒரு கஷ்டத்தை எனக்கு இனிமேல் வரக்கூடாது. அல்லது ஒரு மௌத் செய்தி, இனிமேல் இந்த மௌத் செய்தி எனக்கு வரக்கூடாது அப்படின்னு எனக்கு என் காதில் வந்து இது வரக்கூடாது. அதாவது அப்போ மௌத்தே வரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு நஷ்டமான செய்திகள் இது வந்து ஒரு லாஸான ஒரு நியூஸு, இதுக்கு பதிலாக எனக்கு என்ன செய்ய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி எனக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடு. இப்போ அஹ்லிஃப்லி, இதுக்கு பதிலாக எனக்கு மாற்றி கொடு. ஹைரம் மின்ஹா, சிறந்த ஒரு செய்தியாக எனக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணு.
ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சு, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு பேனா மிஸ் ஆயிடுச்சு, நான் ஓதுறேன், இந்த துவா ஓதுறோம், யா அல்லாஹ் இதுக்கு பதிலாக எனக்கு சிறந்த ஒரு பொருளாக கொடு, இதை விட விலை கூட உள்ளத பொருளாக நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லது நம்மளுடைய வேறு எதையாவது நம்ம நஷ்டமாயிட்டோம், ஒரு படிப்பில் நம்ம பிள்ளைங்க படித்து நல்லபடியாக மார்க் எடுக்கணும்னு நம்ம நியத்து வச்சுருந்தோம், ஆனால் என்ன செய்யலை, ஒழுங்கான மார்க் வரல, யா அல்லாஹ் இதை விட ஒரு நல்ல செய்தியை எனக்கு கொடுக்கணும்னா அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் அல்ல வேற ஒரு விதமான ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோமோ அதுலேருந்து அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான், வெற்றியாக்கி கொடுப்பான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அப்போ அந்த ஹதீஸில் தொடர்ச்சி என்ன சொல்கிறாங்க, இல்லா அஹ்லஃபல்லாஹு லஹு ஹைரம் மின்ஹா, அவருக்கு அதை விட எந்த ஒரு மைனஸான செய்தியை கேட்டாரோ அதுலேருந்து அந்த நல்ல செய்தியை கொடுக்காம நல்லா விட்டுறதில்ல. இல்லா அஹ்லஃபல்லாஹு லஹு, அவருக்கு மாற்றாமல் விடுறதில்ல, ஹைரம் மின்ஹா, அவர் எந்த நஷ்டமான செய்தியை அவர் கேட்டாரோ அதை விட சிறந்த செய்தி அவருக்கு வராமல் அல்லாஹ் விட்டுற மாட்டான், கண்டிப்பாக ஒரு சிறந்த செய்தியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சல்மாமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நம்பரு 2126 நம்பர் ஹதீஸில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, அல்லாஹுக்கிட்ட நம்ம எதை கேட்டாலும் அவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான், ஆனால் நம்ம உறுதியோடு கேட்கணும். எனக்கு இதுக்கு பதில் மாற்றி கொடு ரப்பே அப்படின்னு ஆணித்தரமாக உறுதியோடு உட்காந்து கேட்கணும். என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு, எனக்கு மாற்றி கொடு, என் பிள்ளைக்கு ஷிஃபாவை கொடு அப்படின்னு எந்த ஒரு தகப்பனு கையேந்தினாலும் அல்லாஹ் கொடுக்காமலாம் இருக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னாக்க ஹதீஸில் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, தாய் தகப்பனுக்காக வேண்டி பிள்ளைங்கள் செய்யக்கூடிய துவாவும் அவங்களுடைய துவாவுக்கு என்ன செய்யலை, திரை இல்லை, எந்த ஒரு ஸ்க்ரீனும் கிடையாது. அதே மாதிரி எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைக்காண்டி செய்யக்கூடிய துவா அவங்களுக்கு திரை கிடையாது, அவங்களோட துவாவும் அங்கீகரிக்கப்படும். அதனால தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம நீண்ட காலங்கள் நம்ம ரொம்ப ஆரம்பத்துலேருந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சிடணும், என் பிள்ளை சின்ன பிள்ளை தானே, இப்போதைக்கு வந்துட்டு படிப்பு மட்டும்தான் தேவை, இப்போதைக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டுறணும் அல்லாட்ட, யா அல்லாஹ் எனக்கு பொம்பளை பிள்ளையை கொடுத்துருக்குற, கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளை ஆக்கி வை, உடம்பு சரியில்லாத பிள்ளைகளை நல்ல சரீர சுகத்தோடு ஆக்கி வை, நல்ல சாலிகான கணவன் அமைதற்கு தௌஃபீக் செய்ய, பேரம்பேத்திகளை நான் பார்த்து கண் குளிர பார்க்கணும். வெறுமனே பேரம்பேத்திகளை பார்க்கணும்னு சொல்லிடக்கூடாது, பேரம்பேத்திகளை கண் குளிர பார்க்கணும் அப்படின்னாக்க சாலிகான பிள்ளைகளாக பார்க்கணும். என் பிள்ளை எப்படி எனக்கு சாலிகான பிள்ளையா கொடுத்தையோ அந்த மாதிரி என்னுடைய பேரம்பேத்திகளை நான் சாலிகாக பார்க்கணும், கொஞ்சம் விசாலமாக கேட்கணும். இன்றைக்கி நம்ம துவாவிலே உட்கார்றதே கிடையாது, துவா உட்கார்ந்தா தானே கேட்குறதுக்கு, உட்கார்றதே இல்லை, எங்கே அவசரமாக போகிறோம்னே தெரியலை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்கிட்ட கேளுங்கிறான். துவாவை பற்றி சொல்லப்போ நாயகம் சொன்னாங்க, அத்துஆஉ முஹுல் இபாதாண்டாங்க. நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை ஃபவுண்டேஷன் வந்துட்டு துவா தான், பில்லர். நம்ம ஒரு பில்டிங் கட்டணும்னாக்க பில்லர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். முதல்ல பில்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே உள்ள பில்டிங்களை அழகாக்கி கொண்டு வர முடியும். இல்லை நான் அவசரமாக பில்லரை மட்டும் நான் சும்மா ஏனோ தானே போட்டுருவேன், ஆனால் பில்டிங் மேலே அழகாக தெரியணும், ஏன்னா மேலே உள்ள பில்டிங்கை தானே மக்கள் பார்க்க போகிறாங்க, அது அழகாக இருந்தால் தான் எனக்கு அது அழகாக இருந்தால் போதும்னாக்க சாத்தியமே இல்லாத ஒன்று. ஒரு இன்ஜினியர்கிட்ட போயிட்டு நம்ம வீடு கட்ட போகிறோம், இன்ஜினியர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்க போகும்போது அவங்க பில்லர் சொல்லுவாங்க, நீங்கள் இத்தனை 3 மாடியில் கட்ட போகிறீங்களா, அப்போ கீழே பில்லர் ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் வேணாம் இன்ஜினியர், நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க, மேலே என்னுடைய 3 பில்டிங் 3 மாடியும் கரெக்டாக இருக்கணும், உள்ளே எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா அந்த இன்ஜினியர் என்ன சொல்லுவார், உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு என் பேருக்கு எடுத்துகிட்டு போவேன், உனக்கெல்லாம் வீடு கட்ட தர மாட்டேன், நீ கிளம்பு அப்படின்றவார். அப்போ கீழே பில்லர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். துஆவும் முகுல் இபாதா, இபாதத்துக்குரிய அடிப்படை துவா தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தோம்னாக்க பள்ளிவாசலில் நம்ம தொழுகிறோம், பெரும்பாலும் பள்ளிக்கு போகிறோம்ல, போகும்போது அங்கே என்ன செய்வாங்கனாக்க தொழுகை முடிச்சு தஸ்பீஹாத்துகள் ஓதுறாங்க, லேட் ஆகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம கடைக்கு போகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வேலைகள் இருக்குது, சில பேருக்கு ஆஃபீஸ் போகிற வேலை இருக்கும், சில பேருக்கு கடைக்கு போகிற வேலை இருக்கும், வியாபாரங்கள் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும், டக்குன்னு தொழுகையை விட்டு வெளியே முடிக்கிறோமா, நம்ம தனியாக துவா கேட்கணும், என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லா துவாவும் கேட்கணும். நான் சொன்னாங்க ஃபர்லான தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் கேட்குறதுவோ அங்கீகரிக்கப்படும் அப்படின்னாங்க. துவா அங்கீகரிக்கப்படுறதுக்கு நிறைய லிஸ்ட்டுகள் போட்டு போகிறாங்க. ஜும்மாவுடைய நேரத்தில் அங்கீகரிக்கப்படும், இந்த வியாழக்கிழமை ஜும்மாவுடைய வக்து இந்த மகரிபில் ஆரம்பிக்குதா, இப்பையில் இருந்து நாளைக்கு அசர் வரையும் சில முஃபஸிரின்கள் எழுதுகிறாங்க, முஹத்தீஸின்கள் எழுதுகிறாங்க, மார்க்க முன்னணி பெரியார்கள் நாளைக்கு அசர் வரையும்னே கொண்டு வர்றாங்க. சில பேர் ஜும்மா தொழுகை முடிகிற வரையும் எழுதுகிறாங்க. அல்லாஹு அலம். மொத்தத்தில் துவா அங்கீகரிக்கப்படுறதுக்கு ஏறத்தாழ 24 மணி நேரம் வாரம் அல்ல வாய்ப்பை கொடுக்குறான். அதே மாதிரி தஹஜ்ஜுடைய வக்து, தஹஜ்ஜத்தை எந்திரிச்சு தொழுகிறவங்களுக்கு அது ஓகேவாயிரும். அதே மாதிரி சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில கேட்கப்படுற துவா அங்கீகரிக்கப்படும். ஒரு சுன்னத் தொழுகிறோம், ஒரு வக்துடைய சுன்னத்து முடிக்கிறோம், முன் சுன்னத்தோ அல்லது பின் சுன்னத்தோ, ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் இடையில
அல்லது முன் சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில கேட்குற துவா அங்கீகரிக்கப்படும். அந்த நேரத்தில் பேசாமல் என்ன செஞ்சிட டக்குன்னு கையேந்து சுருக்கமாக கேட்டு போயிடணும். சுருக்கமாக என்ன, யா அல்லாஹ் எனக்கு என்ன முதல்ல ஹம்து சலவாத் சொல்லிடணும். ஹம்து சலவாத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரெண்டாவது சலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். இதை ஓதிட்டு நம்முடைய தேவைகளை தமிழ்லையும் கேட்கலாம், அரபியில் தான் கேட்கணும் அப்படிங்கிற சட்டம் கிடையாது. மிளாயிலையும் கேட்கலாம், தமிழ்லையும் கேட்கலாம், இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷ்லையும் கேட்கலாம். எந்த மொழி தெரியுதோ அந்த மொழியில் கேட்டுக்கிறதுல தப்பு எதுவும் கிடையாது. அப்போ நம்ம கேட்க போகும்போது 2 துவா கேட்டால் நறுக்குன்னு கேட்டுறணும். முதல்ல யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய தாய் தகப்பன் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிரு, எல்லாத்துக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை ஆஃபியத்தையும் கூட. 2 விஷயமாச்சா. 3வது விஷயம், என்னுடைய பிள்ளைகளை எனக்கு கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைய ஆக்கி வை. கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளையை ஆக்கி வைனா உள்ளே எல்லாம் வந்துடுது. அந்த குழந்தைங்க ஒழுக்கம் அதுக்குள்ளே வந்துடும், அந்த பிள்ளைகளுடைய படிப்பு அதுக்குள்ளே வந்துடும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதுக்குள்ளே வந்துடும். அப்போ கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளை ஆக்கி வை. 3வது விஷயம் சுருக்கமாக முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு என்னுடைய ஹலாலான தேவைகள் அத்தனை எனக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடு, எனக்கு மட்டும் இல்லாமல் என் பிள்ளைங்க என் சந்ததிகள் எல்லாத்துக்குமே நிறைவேற்றி கொடு. இதை மட்டும் முடிச்சுட்டு அவசரத்துக்கு இந்த துவாவை கேட்டுட்டு எந்திரிச்சிடலாம். இல்லை நான் தமிழில் கேட்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு துவா சுருக்கமாக சொல்லித்தரேன். இந்த லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி சூரா பக்கராவில் கடைசி 3 ஆயத்து இருக்குல்ல, லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி மாஃபிர் லல் வைன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவு துஹுஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா ஃபைன் தக்ஃபிர் லிமன் யஷா வ யுஅதிம் மன் யஷா அப்படின்னு ஆரம்பிச்சு போகும். அதுக்கடுத்து ரப்பனா லா துஆஹிதுனான்னு ஆரம்பிக்கும் அந்த துவா. இந்த 3 துவாவும் நிரப்பமானது. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் வெறுமனே ஓதிட்டு போகிறோம், தகலீலுக்காக வேண்டிய அதை ஓதுறோம். ஆனால் உள்ள அவ்வளவு விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு. 3 துவா தான். ரப்பனா லா துஆஹிதுனாலேருந்து ஆரம்பித்து கடைசியில் முடிக்கிற வரையும் வஃப் அன்னா வஃபிர்லனா வரஹம்னா அந்த மோலான் ஃபன்சுர்னா அல் கோமில் காஃபின் கடைசி முடிக்குது. அந்த 3 துவாவை மட்டும் கேட்டுட்டு ரப்பனா ஆத்தினா ஒரு தடவை ஓதிட்டு வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரில் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துவாவில் அடிப்படை முன்னாடியும் பின்னாடியும் ஸலவாத் இருக்கணும், அல்லாஹ்வை புகழணும். 2 இந்த துவா அங்கீகரிக்கப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். 3வது துவா அங்கீகரிக்கப்படுறதுல கொண்டு வர்றாங்க என்னது, தாய் தகப்பனுக்கு கூட துவா அங்கே இருக்கணும். அல்லாஹும்ம ரப்பனா ரப்பி ரஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா, இந்த துவா அதுக்குள்ளே இருக்கணும். இது மட்டும் இருந்துச்சுனாலே போதுமானது. அப்போ நம்ம அடிப்படை நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னாக்க துவாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நம்மளுடைய நஷ்டமான காரியங்கள் வந்துருச்சு அப்படின்னாக்க, இப்போ நான் உங்களுக்கு ஹதீஸை படித்து காமிச்ச மாதிரி அந்த ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. கூடவே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிறத நிப்பாட்டிராதீங்க. அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவை சேர்த்து போதிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பதில் என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் உங்களுக்கு கைரான விஷயங்களை உங்களுக்கு நடத்தருவோம் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. மொத்தத்தில் நம்முடைய துவாவை கொஞ்சம் ஆணித்தரமாக, கொஞ்சம் இல்லை அதிகமான ஆணித்தரமாக உறுதியோடு கேட்கறதுக்கு வல்லநாயன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.